தோழர் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையில நம்ம எதெல்லாம் கவனிக்க தவறணும் அல்லது எதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். தோழர் ஆம்ஸ்ட்ராங்கோட இந்த படுகொலை, இந்த கொல்லப்பட்ட சதியில ஆருத்ரா ஊழல தொடர்புடைய நபர்களோட பெயர் வெளியாயிருக்கு. ஆருத்ரா மோசடியால பாதிக்கப்பட்டவர்கள் சிலருக்கு ஆம்ஸ்ட்ராங் உதவினார் அப்படின்றதும், அந்த ஊழல குற்றஞ்சாட்டப்பட்டு ஆற்காடு சுரேஷ் கொலையானார் அப்படிங்கிற செய்தி, அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார் அப்படின்னு மின்னம்பலம் செய்தி வெளியிட்டுச்சு. இந்த ஆருத்ரா ஊழல்ல குற்றஞ்சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பிஜேபி சேர்ந்த மாநில நிர்வாக பொறுப்பில் இருந்தவர்கள். ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. கடந்த ஏப்ரல்ல ஆருத்ராவால பாதிக்கப்பட்டவர்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடினாங்க. அது நம்ம பார்த்தோம். பாஜகவோட மாநில நிர்வாகி நடிகர் ஆர்.கே. சுரேஷும் ஹரிஷ் இந்த இரண்டு பேரும் அவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டாங்க. ஆர்.கே. சுரேஷ் என்ன பண்ணாரு? ஓடி போனார், வெளிநாட்டுக்கு ஓடி போனார். தோழர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட நிகழ்வில் பாஜகவை பற்றியான கேள்வியை ஆதாரபூர்வமாக எழுப்பியது மின்னம்பலம், அந்த இதழ். இதற்கு பாஜகவும் மறுப்பு செய்தி வெளியிடல. அதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். திமுகவோட ஐடி பிரிவு பலர் இதை குறித்து விவாதத்தை மேற்கொள்ளாம நேர் எதிர் திசைக்கு போய் பாஜக மீதான குற்றச்சாட்டு வலுப்படுத்துகிற சமயத்துல தோழர் ஆம்ஸ்ட்ராங் மீதான அவதூறுகளை பரப்ப துவங்கினாங்க. இதுதான் ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். மற்ற நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை அவதூறாக பேசுவதற்கு முன்பாகவே திமுக ஐடிவிங்க என்ன பண்ணாங்க? ஆம்ஸ்ட்ராங் ரவுடின்றது, கட்ட பஞ்சாயத்துக்காரங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே இருந்தாங்க. தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை யாருக்கும் தெரியாது அப்படின்னும், அவர் அரசியல் தலைவர் இல்ல, தேர்தல் வாக்கு வாங்கியிருந்து கிடையாது, கட்ட பஞ்சாயத்து செஞ்சவர் அப்படின்னு ஒரு பக்கமாக வன்மத்தை கொட்டி கொண்டே போனாங்க திமுக ஐடிவிக்கு. தோழர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட சமயத்துல அவரை இழிவுபடுத்தக்கூடிய பதிவுகளை முதல்ல பாஜகவோட ஐடிவிக்கு தான் ஆரம்பிச்சுதாங்க. அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு அந்த பதிவுகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு, நீக்கிட்டாங்க. ஏன்னா அது எப்படியா நம்ம பக்கம் திரும்பிடும் அப்படின்னு அந்த பதிவுகளை முழுக்க என்ன பண்ணாங்கன்னா முழுக்க அந்த பதிவுகளை முழுக்க நீக்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திமுகவோட ஐடிவிங்க குழுவினர்கள் சிலரின் ட்விட்டர்ல, பேஸ்புக்ல வெளிப்பட்ட அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, வெளிப்படையாக ஆம்ஸ்ட்ராங்கை அவதூறு பார்க்கக்கூடிய விஷயங்களை பண்ணாங்க. ஆருத்ரா மோசடியாளரோட கொலை பின்னணி பற்றிய செய்தி பெருமளவில் அதுக்கப்புறம் பரவச்சு. இது பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சது இல்லையா? அந்த சமயத்துல தான் எல்முருகன் அரசு மருத்துவமனைக்கு ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மரியாதை செய்ய அப்படியே போறார். இந்த சமயத்துல தான் பிஜேபி செஞ்ச ஆம்ஸ்ட்ராங் மீதான அவதூறு பரப்புரையை கையில் எடுத்தது திமுகவோட சமூக வலைத்தள குழுவில் இருக்கக்கூடிய சில தீவிரமான குழுக்கள். அதில் எழுதி தொடர்ச்சியா பரப்பிட்டே இருந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில அடிப்பட்ட ஆருத்ரா குற்றவாளிகள் பெயர் விவாதத்தில் இருந்து மறைக்கப்பட்டது. இதை ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில அடிப்பட்ட ஆருத்ரா குற்றவாளிகள் பெயர் விவாதத்திலிருந்து மறைச்சிச்சு. திமுகவோட ஐடிவிங்க ஆம்ஸ்ட்ராங் பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகு நடந்த விஷயம். பாஜகவோட பெயர் மறைந்தது, ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மீதான அவதூறுகள் விவாத பொருளாகவே தொடர்ச்சியாக பெருமளவு மாறுச்சு. தோழர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில உண்மையான குற்றவாளிகள் கைதாகல அப்படின்னு தோழர் திருமா அவர்கள் வெளிப்படையா சொன்னார். பல முன்னணி செயல்பாட்டாளர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை, அதன் பின்னணி குறித்து கேள்விகளை எழுப்பினாங்க. இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி தோழர் ஆம்ஸ்ட்ராங் மீதான அவதூறை ட்ரோல்கள் திமுகவோட ஐடிவிக்கு சமூக வலைதளங்கள்ல கும்பலாக தீவிரமாக வெளியிட்டாங்க. கேள்விகளை எழக்கூடிய கேள்விகளை, ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றிய கேள்விகளை திசை திருப்பிச்சு இந்த விஷயங்கள் எல்லாம். இதுல கொடுமை என்னன்னா, கொலைக்கான புலனாய்வு முழுமையாக துவங்கப்படாத நிலையில ஒரு கொலை நடக்குதுன்னா அதை பற்றி ஒரு புலனாய்வு நடக்கணும். அந்த புலனாய்வு நடக்கிறதுக்கு முன்பாகவே சென்னை காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கொலையில அரசியல் நோக்கம் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த செய்தியை ஏன் ஒரு தலைமை அதிகாரி திடீர்னு சொல்லணும்? அதுவும் புலனாய்வு முழுமையாக தொடங்காத நிலையில.
முடிக்குதுன்றத தொடங்கவே இல்லை. இது ஏன் சொல்லணும் அப்படின்னு நமக்கு கேள்வி எழுந்தது. மருத்துவமனையில காவல்துறை அதிகாரிகள் சிலர் வந்து துயர சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பண்பா நடந்துகிட்டாங்க, அதுவும் நம்ம பார்த்தோம். ஆனா சிலர் வந்து சில காவல்துறை வந்து நம்ம தொண்டர்களை வந்து கடுமையாக கையாண்டதை நம்ம பார்த்தோம். இது வெட்கக்கேடான விஷயம். இதை பார்த்துதான் நம்ம என்ன பண்றோம், அது அடுத்த கட்டத்துக்கு இந்த அரசு யாரு பக்கம் நிக்குதுன்ற கோபத்துல என்ன பண்றோம். இதை புரிஞ்சுக்காத சில பேர் என்ன பண்றாங்கன்னா திமுக டார்கெட் பண்ணி இவங்க திசை திருப்புறாங்க. திசை திருப்புனது திமுகவோட ஐடி விங்க்கு. அங்க நின்று இருந்த தோழர்கள் வந்து விரட்டி ஓரமா நில்லுங்க அப்படின்னு ஒருமையில பேசின நிகழ்ச்சி நடந்துச்சு. அமைதியாக நிக்கிறாங்க, அவங்க எதுக்கு விரட்டுறீங்க அப்படின்னு தோழர் ரஞ்சித் உட்பட பலர் வந்து அங்க கேள்வி கேட்டாங்க, சமாதானம் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அதிகாரி, இதே அதிகாரி தோழர் ஆம்ஸ்ட்ராங் உடல் மருத்துவமனையில வெளிப்புற வாயில வந்த உடனே மருத்துவமனை கதவுகளை வந்து இழுத்து மூன்றார். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்ல, பல போராட்டங்களில் அவர் இது போல நடந்து கொண்டதை நம்ம தொடர்ச்சியா பார்த்திருக்கிறோம். அவ்வளவு இழிவான ஒரு மனிதன். இதனால பலர் வாகனங்கள் வந்து மருத்துவமனைக்குள்ள சிக்கிருச்சு. ஊர்வலத்துல போய் கலந்துக்க முடியாத நிலை எல்லாருக்கும் ஏற்பட்டுருச்சு. இதை பத்தி ஒரு உயர்நிலை தமிழ் காவல் அதிகாரி கிட்ட தெரிவிக்கும் போது அவரும் ஏன் கதவுகளை வந்து அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாம அவர் குழம்பி போயிட்டார். அமைதியாக நடந்த ஊர்வலத்துல குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்தவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா? கொலை செய்யப்பட்டிருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்கள் ஒண்ணு கூடியிருக்காங்க, ஒரு கட்சி தலைவர், அத தொண்டர்களும் அங்க கூடியிருக்காங்க, அரசியல் கட்சி தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. ஏன் குழப்பமான சூழல் உள்ளது? பாதிக்கப்பட்டவன் தான் கலவரத்தை ஏற்படுத்தணும் அல்லது பாதிக்கப்பட்டவன் தான் குழப்பத்தை உண்டாக்கணும். ஆனா மாறாக காவல்துறை திட்டமிட்டு இந்த குழப்பங்களை ஏற்படுத்தினாங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். மருத்துவமனையில காத்திருக்கும் போதும் ஊர்வலத்தின் போதும் தேவையற்ற கடுமையை காவல்துறையின் சில உயர் அதிகாரிகள் காட்டினாங்க, அதை நம்ம பார்த்தோம். அவர்கள பலர் தமிழகத்தை சேராதவர்கள், தமிழக காவல்துறைக்கு அந்த நபர்கள் கிடையாது. காலையிலிருந்து மிக துயரத்துடன் காத்திருந்த தொண்டர்களுக்கிடையே இது கோபத்தை கிளப்புமா கிளப்பாதா? கோபத்தை கிளப்புச்சு. அமைதி காத்த தொண்டர்களை எதற்காக சீண்டினர்கள் என்பது இதுவரைக்கும் புரியல. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படின்னு மக்கள் மேல பறிப்பதில்ல, இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைறதுக்கே காவல்துறை காரணமா இருக்கா இல்லையா? இது நீங்க நீதிவான்களா, நீதி அரசர்களா? மக்களை தண்டிப்பதற்கும் மக்களை ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதில் ஒரு அரசியல் பிழைப்பு தேடுவதற்கும் இதற்கு பின்புலமாக திமுக இருக்கா இல்லையா? அப்ப திமுக செய்யக்கூடிய செயல் யாரை காப்பாத்துறதுக்கு? பிஜேபி அதிமுக அந்த அங்க இருக்கக்கூடிய ஆட்களை காப்பாத்துறதுக்கா இல்ல உண்மையான ரவுடிகளை காப்பாத்துறதுக்கா? தோழர் ஆம்ஸ்ட்ராங்கோட உடலை போய் அடக்கம் செய்வதற்கான அனுமதி எளிமையாக கையாண்டிருக்க முடியும், அது கிடைத்திருக்க முடியும். ஆனா அந்த நிலையில கடுமையை தேவையற்று அவங்க காட்டுறாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகள் நீதிமன்றம் வரை அழகிழக்கப்பட்டது அப்படின்னா இது நம்ம என்ன சொல்றது? நீதிமன்றம் வரைக்கும் அது போயிருக்குன்னா அது காவல்துறை தான் காரணம், அங்க காவலர்கள் தான் காரணம். அந்த காவலர்கள் யாருமே தமிழர்கள் இல்லை என்றுதான் காரணம், அந்த அதிகாரிகள் முழுக்க. இன்னொரு பக்கம் இப்ப அந்த சொன்ன இல்லையா வெளிமாநில காவலர்கள், அவங்கள யாரால இருப்பாங்க? இங்க திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அல்லது ஸ்டாலினோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவலர்கள் இருப்பாங்களா? இல்ல, அங்க பிஜேபியோட வழிகாட்டுதல் இயங்கக்கூடிய காவலர்கள். இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்துல தோழர் ஆம்ஸ்ட்ராங் மீதான திமுக ஐடி விங்கு அவதூறுகள் தீவிரமாக சனாதன எதிர்ப்பாளராக இறுதி வரை செயல்பட்டவர் ஏன் இழிவுபடுத்தப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா? திமுக ஐடி விங்க் வந்துட்டு இவர் வந்துட்டு இழிவுபடுத்தினாங்கல்ல தோழர் ஆம்ஸ்ட்ராங் யாரு? தொடர்ச்சியாக சனாதனத்தை எதிர்த்த ஒரு மனிதன். அங்க கேள்வி வருது நமக்கு. சனாதனத்தை எதிர்த்து பேசிய ஆம்ஸ்ட்ராங்கை சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இந்த கூட்டம் எல்லாம் இவரை கொச்சைப்படுத்துறாங்கன்னா நம்மளுக்கு சந்தேகம் வந்துச்சு. மக்கள் நேசித்த தலைவருக்கான மரியாதை நிகழ்வு ஏன் நெருக்கடிக்குள்ள தள்ளப்பட்டது? இது யாருக்கு லாபமாக அமைந்தது? இதெல்லாம் கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுதா இல்லையா? தேர்தல் காலத்துல பாஜகவுக்கு எதிராக நின்றவர்கள் தலித்திய மக்கள். இது தெளிவா புரிஞ்சுக்குங்க. தலித் மக்களையும் தலித் தலைவர்களையும் மிக கொச்சையாக கையாளக்கூடிய இந்த திமுக ஐடி விங்கா இருக்கட்டும், திமுக நிர்வாகிகளா இருக்கட்டும், திமுக சிந்தனை உள்ளவர்களா இருக்கட்டும்,
திமுக ஜெயிப்பதற்கு முக்கிய பங்கு ஆற்றியவர்கள் தலித் மக்கள் தான், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அவர்களது வாக்குகள் தேர்தல் தீவிரமாக பெரிய முடிவுகளை வருவதற்கு முதுகெலும்பாக அமைஞ்சது. இந்த நன்றியை மறந்துதான் அவர்கள் மீதே என்ன பழி சுமத்துறதும், அவர்களை சனாதன கைக்குலிகளாக கட்டமைக்கிறதும், அவர்களை ரவுடிகளாக சொல்றதும். இது ஓட்டு வாங்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். கதை வேற மாதிரி போயிருக்கும். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிரான கூட்டணியில் முன்னணியில் நின்றவர்கள் தலித்திய செயல்பாட்டாளர்கள். மறுக்க முடியாத உண்மை. பாஜக கூட்டணிக்கு ஒண்ணு இருந்தது, கூட்டணி இருந்தது, மிக வலுவா சாதியவாத மதவாதம் இருந்தது. அதுக்கு எதிராக வலுவாக நின்றவர்கள் தலித்திய தலைவர்கள். அந்த மக்கள் இந்துத்துவ சனாதனத்துக்கு எதிராக பௌத்தத்திற்கு மக்களை அழைத்து சென்ற தோழர் ஆம்ஸ்டாங்கோட அயராத பணி பேசப்படாம அவர் மீது அவதூறுகள் பரப்பப்பட்டது. தொடர்ச்சியாக சனாதனத்துக்கு எதிராக பேசிய தோழர் ஆம்ஸ்டாங்கை, அவரோட பணியை, அவரோட செயல்பாட்டை மக்கள்கிட்ட இறந்த பிறகு, கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அவன் செய்த பணிகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துடும். அதான் அம்பேத்கர் கூட சொன்னாரு, நான் இறந்து விட்டால் என்னை கடவுளாக்கி விடாதீர்கள், என் உடலை ஆயுதமாக்கிக் கொள்ளுங்கள், என் மரணத்தை ஆயுதமாக்கிக் கொள்ளுங்கள். அது என்ன அர்த்தம்? என்னை புகழ்வதாலோ அல்லது என்னை கொண்டாடுவதனாலோ உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. என் மரணம் அப்படிங்கிறதே உங்களுக்கு விடுதலைக்கான பயணம். அப்போ விடுதலை குரலுக்காக என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ அந்த ஆம்ஸ்டாங்கோட மரணம் அப்படிங்கிறது, கொலை அப்படிங்கிறது, அதுக்கு பிறகு அவர் செஞ்ச பணிகள் இந்த மக்கள்கிட்ட போய் சேராம ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவர் மேல அவதூறு பேர் பரப்பப்பட்டுச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவோட சமூக வலைக்குழு பெயர்ல இயங்கக்கூடிய ஒரு கும்பலின் சாதியம், தனிப்பட்ட வன்மம், மறைமுக பாஜக ஆதரவு அப்படின்னு ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? நம்ம கேள்வி இதுதான். நீங்க அவர் ரவுடி அப்படின்னு பேசுறீங்கல்ல, நீங்க இது போல நிறைய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நேரடியாக சாராயம் குடிச்சு சேர்த்தாங்கன்னா அவங்க 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க, நேரடியாக போயிட்டு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்க. ஒரு எவ்வளவு பேர் தலைவனாக இருந்தாலும் சரி, அப்ப தீண்டாமையின் பார்வையில ஒரு கீழ் சாதி எண்ணத்தோட தானே உங்க கட்சி பாக்குது. திமுக மட்டுமில்ல, எல்லா கட்சிகளும். அப்போ திமுக சமூக வலைக்குழு பெயர்ல இயங்கக்கூடிய ஒரு கும்பல் சாதியம், தனிப்பட்ட வன்மம், மறைமுகமான பாஜக ஆதரவு அந்த நிலைப்பாட்டு எடுத்திருக்கா இல்லையா? அப்படித்தானே நம்ம பார்த்துக்கணும். ஏன் அப்படி பார்க்க கூடாது? படுகொலையில பாஜகவின் பங்கை மறைச்சிட்டு அந்த கொலை செய்யப்பட்டவர் மீது அவதூறுகளையும் பரப்புவர்களை நோக்கிய கேள்விகள் நாம் தானே கேட்கணும். ஏன்டா அப்படி பரப்புறீங்க? இப்படி பண்ணக்கூடாதுரா, இப்படி செய்யலாமா, திராவிடம் சொல்லிக்கலாமா, திமுகன்னு சொல்லிக்கலாமே, நீங்க ஏதோ எளிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் பக்கம் நிப்புன்னு சொல்றீங்களே, அப்படி உங்களோட ஐடி பதிவிடுறீங்களே, நியாயமாடான்னு கேட்கறது சரிதானே? தற்போது ஆம்ஸ்டாங் கொலையில அரசியல் பின்னணி இல்லை அப்படின்னு சென்னை காவல் ஆணையர் சொன்ன அந்த ஆணையரை பணியிட மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இனிமேலாவது உண்மையான புலனாய்வு நிகழுமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுகவோட மறு எழிலன், திராவிட விடுதலை கழகத்தோட தோழர் விடுதலை ராஜேந்திரன், தந்தை பெரியார் திகாவோட கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் ஆம்ஸ்டாங்கோட கொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் அவர்களுக்கான மரியாதையும் அவரோட பணியையும் பற்றி பதிவு செய்யும் சமயத்துல திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு பேர்ல வச்சுக்கிட்டு தோழர் ஆம்ஸ்டாங் மீதான அவதூறுகளை தீவிரமாக்க திமுகவோட சமூக வலைத்தளத்துக்கு பரவுச்சு. ஏதோ ஆம்ஸ்டாங் கொலைக்கு திராவிட கருத்தியல் அத்தனை பேரும் கேலி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் போலி தலித்தியவாதிகள் பறிபட்டு இருக்காங்க, லூசு பயல்கள் பறிபட்டு இருக்காங்க. திராவிட இயக்கத்தை உண்மையாகவே பெரியாரை உள்வாங்கி கொண்டவர்கள் எல்லாம் ஆம்ஸ்டாங்கோட படுகொலைக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் எழிலன் வந்தாரு, அதன் அடிப்படையில் தான் விடுதலை ராஜேந்திரன் வந்தாரு, அதன் அடிப்படையில் தான் கோவை ராமகிருஷ்ணன் வந்தாரு. இவங்க வந்ததெல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்போ திராவிட கருத்தியல் தலித்திய கருத்தியலோடு கைகோர்த்து இருக்கு. அவங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா திராவிட நிற்கும் அப்படின்னு உங்க சூழல் அமைஞ்சது இல்ல.
இதை மறைச்சிட்டாங்க. மறைச்சது யாரு? திமுகவோட ஐடி விங். இவங்களோட அவதூறால உண்மையாகவே பெரியாரை நேசிக்கக்கூடிய, பெரியாரு கருத்தியல் உடன்பட்டு மக்களுக்கு பகுத்தறிவு சொல்லக்கூடிய தோழர்களோட இந்த பங்களிப்பெல்லாம் மறைக்கப்பட்டுச்ச வெட்கக்கேடு. ஆருத்ரா மோசடியாளர்கள், பாஜக பிரமுகர்கள், இவங்க எல்லாமே குற்றம் சாட்டப்பவர்கள். இப்படி நீளக்கூடிய பட்டியலை நாம கவனத்திலிருந்து நீக்கிட்டு பாஜகவை பாதுகாத்தவர் யார் என்பது கேள்வியாக நிற்குது. தோழர் திருமா எழுப்பிய உண்மையான குற்றவாளிகள் கைதாகவில்லை என்பதும், திரும்ப சொன்னார் இல்லையா, உண்மையான குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படல அப்படிங்கிறது, அது எவ்வளவு பெரிய உண்மை அப்படிங்கிறதும், ஊடகங்கள் எழுப்பிய கொலையில் பாஜக பங்கு மீதான கேள்வியும் அனைவரின் கவனத்திலிருந்தும் நழுவிடுச்சு, நழுவு செய்யப்பட்டது இந்த தற்கொலை திமுக ஐடி விங்கால. இது யாருக்கான வெற்றி, யாருக்கான தோல்வி என்பதை பொறுத்திருந்து சிந்திப்பது அவசியம். பொறுப்போடு சிந்திக்கணும். நாம உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது திமுக அரசோட பொறுப்பு. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, திமுக ஆட்சியோட சரியில்லை, காவல்துறை மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாலும் கூட இந்த நேரத்துல திமுக பொறுப்பு என்ன? உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவங்களை நீதியின் முன் நிறுத்தி அவளுக்கான உரிய தண்டனையை பெற்று கொடுக்கணும் அப்படிங்கறதான் நம்ம விஷயமே வழிய வேற எந்த விஷயமும் இல்லை. அப்போ திமுக அரசு பொறுப்பு உணர்ந்து செயல்படணும்ன்றதான் நம்மளோட விஷயமே. இதுவே எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்யும். திமுக இனி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்றத வச்சுதான் வருங்கால இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்பட்டக்கூடாது, படுகொலைகள் தாக்குதல்கள் நடந்துடாம பாதுகாப்பு உறுதி செய்யும். இறுதியாக தோழர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கான மணிமண்டப இடத்தை அரசு உடனடியாக ஒதுக்கணும் அப்படிங்கறதான் நம்மளோட நோக்கம். இந்த பதிவு தோழர் திருமுருகன் காந்தி எழுதிய பதிவு. ஆம்ஸ்ட்ராங் மீது எவ்வளவு சேற்றை வாரி பூசினாலும் சரி, எவ்வளவு இழிவான சொற்களை பயன்படுத்தினாலும் சரி, அவரது பணிகளை தடுக்கும் விதமாக அல்லது அவர் செய்த பணிகளை மறைக்கும் விதமாக எவ்வளவு சூழ்ச்சி செய்து பார்த்தாலும் சரி, புரட்சியாளன் மடிவதில்லை.